தண்ணி பாருங்கள், இன்றைக்கே இந்த அளவுக்கு இருக்குது. இதே அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துடுதுன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா விவசாய பகுதி ஆரம்பம் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நெல் அறுவடை செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நெல் அறுத்துருக்காங்க. மேலே ஏறினோடனே முதல்ல நம்மளை வரவேற்கிற ஊர் வந்து வீராச்சூர். நம்ம பசங்க பூராலாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வெரி குட். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ஓடை, இதை தாண்டி தான் போகணும். ஒரு ஓரமாக போய்க்க வேண்டி தான், என்ன பண்ணுறது. நம்ம இந்த வழியாக தான் அங்கே போகணும். அங்கே பாருங்கள், போகிற வழியில் பனி மூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதாண்ட விவசாய பூமிகள்லாம் இருக்குது. நாம் இதில் தாங்க வந்தோம். ஒரு 6 கிலோமீட்டர். கொஞ்சம் மோசமான ரோடு தான் அது. இன்னுமே அரசு என்ன பண்ணி அதை சரி செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் மோசம். ஆஃப் ரோடுக்கு நல்லாயிருக்கும். இனிமே தான் நம்ம வந்து ப்ளைன் ரோடு நல்லாயிருக்கு. ரோடு போகணும், போகலாம். நான் மேலே ஏறி வந்தாச்சுங்க. ஒரு ப்ரைவேட்டு எஸ்டேட் இருக்குது. இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வயசில் ஓட்டியிருப்போம்ல. வணக்கம் வணக்கம்.
வர்றா, நம்ம வண்டியோட இதுதான் சூப்பர் வண்டி. உன் பேர் என்ன? சிவராஜா. வெரி குட். கோயில் போ. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். நம்மளை இரண்டாவதாக வரவேற்கிற ஊர் வந்து பூமரத்தூர். பூமரத்தூர் வந்தாச்சு. வந்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓடை. பூமரத்தூர் அப்படியே வந்தாச்சு. இது ஒரு சின்ன கிராமம். பாருங்க, பூமரத்தூரில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. பூமரத்தூர் வந்தேன். அண்ணனுங்க 4 பேர் இருந்தாங்க. வணக்கம். அவரு இதை காடையே கையில் வாங்க மாட்டேங்கிட்டாரு, பயந்துக்கிட்டாரு. வணக்கண்ணா. தேங்க்யூ. நம்ம இப்போ கொளகூர் வழியாக வந்துட்டோம். வந்துட்டு இந்த வழியாக போக போகிறோம். இந்த ஊர் பேர் கொளகூர். இது பாருங்கள், ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொளகூர் வந்தேன். நம்ம தம்பி பிரதாப்பை பார்த்தேன். இவர் வந்து நம்ம ஆர்எக்ஸ் டீமில் இருக்கார். ஹரி எல்லாம் ஃப்ரெண்டு. என்னை பார்த்தோன்னா அவர் விளையாட முடிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு தெரியாது. எல்லா கட்சியுமே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஊரில். மெடிக்கல் ஸ்டோர் முதற்கொண்டு இருக்குது. சபரி மெடிக்கல். எங்கே உங்கள் வண்டி? வண்டி வீட்டில் இருக்குண்ணா. அப்படியா? எஸ்டேட் போயிருந்தோம், அதனால் அப்படி வந்தோம். எங்கே என்ன வேலையாக வந்தீங்க? எஸ்டேட் ஆள் லோக்கலோட இல்லை. அப்படியா? சரி சரி. ஆளுங்களை இறக்கி வருது. சரி சரி, நான் அப்படியே கிளம்பிட்டுமா? சரி, ஓகேண்ணா. சரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, ரைட். ஓகே, பொங்கலுக்கு முடிஞ்சா வரேன். ஓகேண்ணா, வாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் மேலே ஏறணும் ஆச்சுங்களா. இதுதான் வந்து டேனிஷ் பாட்டிலிருந்து வர்ற ரோடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜங்ஷன் ஆகிடுது. கண்ணு, இந்த ஊர் பேர் என்ன? கொளகூர். கொளகூர்கிட்ட தான் வந்து 2 ரோடு ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போ நாம் இந்த நேர் ரோட்டில் போகணும். இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்.
கொலகூரில் பாருங்க ஒரு கோயில் சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சதில் கொஞ்சம் ரோடு அரிச்சிருச்சு போல் இருக்கு. என்ன அப்படியே டேப்பர். அநேகமாக மழை பெஞ்சதில் இந்த ரோடு இந்த கல்லெல்லாம் பிடுங்கிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதான் ரோடெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சரிவாக இருந்தது. பெரிய பெரிய பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்துருக்குது பாருங்க. நல்ல வேலை ஆளுங்க யாரும் எந்த பாதிப்பும் ஆகலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய பகவான் மறைஞ்சிருவாருங்க. அப்படியே பெண்டு வளைஞ்சு அப்படியே மேலே போகணும். பாருங்க பாறை எவ்வளோ ஹைட்டில் இருக்கு. சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைய போறார். சூரியன் இப்போ மறைய போகிறார். இந்த பாறை பாருங்க மேலே எவ்வளோ உயரத்தில் எப்படி இருக்குதுன்னு. குடிங்கிட்டு விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், சூரியன் மறைந்து விட்டார். மழை பெஞ்சில் ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதனால் ரோடு போகிற வரைக்கும் இந்த ரோடை பயன்படுத்துனீங்கன்னா வண்டி டேமேஜ் ஆகிடும். மேலே ஏறி நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதனால் நம்ம இப்போ எடுத்து போட தேவையில்லை. நம்ம இப்போ கரடியூர் வந்துட்டோம். இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டுங்கிற இடம் வந்துட்டு இதில் தாங்க போகணும். மேலே ஏறி கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப். இந்த வழியாக தாங்க நம்ம வந்தோம். பாருங்க கரடியூர் வியூ பாயிண்ட்டு. இந்த ரோடு எங்கே போகுது? சரி, ஆஞ்சநேயர் டெம்பிள் போகுதுங்க. இந்த ரோடு கொஞ்சம் மோசம். இப்போ இன்னுமே எப்படி இருக்குன்னு தெரில. எஸ்டேட்டில் இருக்கவங்க குளிருக்கு பாருங்கள் மரக்கட்டையை ஏறி விட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாவம்.
வெடி வெடி இப்படி தாங்க எஸ்டேட்டை பாதுகாக்கிறவங்க குளிருக்கு இப்படி தான் போட்டுக்குவாங்க. வெடி வெடி எரியுமாண்ணா? ஓ, இல்லைன்னா குளிர் தாங்க முடியாதுல்ல? ஆ, சரி, ரைட். நம்ம இந்த வழியாக ஏறி வந்தோம். இதுதான் நாவலூர். இப்போ நேராக இதில் போகணும். அப்போ நேராக போனால் மஞ்சக்கொட்டை போகலாம். இது ஏற்காடு டவுனு. மேலே ஏறி வந்தோடனே முதல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்கு. இப்போ ஏற்காட்டில் எங்கே இருக்கேன் தெரியுங்களா? மவுண்ட் பிக்கோ அந்த ஹோட்டலில் இருக்கேன் நான். மேலே கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்தோடனே ஒரு இடத்துல லைட்டிங் சூப்பராக இருந்தது. சரின்ட்டு இந்த ஹோட்டலை பார்க்கணும்னே வந்தோம். அங்கே வந்தப்போ நம்ம ரிசப்ஷனிஸ்ட் தம்பி வந்துட்டு, தம்பி ஹலோ, உங்கள் நேம் என்ன? அபிஷேக் சார். அபிஷேக். அவர் பேர் அசோக். 2 பேரும் நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. ரூம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள் தம்பி, டீட்டெயில் சொல்லுங்கள். உங்கள் எத்தனை ரூம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில் டக்குன்னு சொல்லுங்கள் சார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 20 ஸ்டுடியோ ரூம்ஸ் இருக்குது சார். 6 வில்லாஸ் இருக்குது சார். அதில் 3 ஜக்கூசியோட வரும் சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வியூவோட தான் சார் வரும். இது புதுசாக கட்டின ரெசார்ட் சார். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆம்பி தியேட்டர், கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது சார். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் அண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம போயிட்டு வந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்தான் இருக்குது. கீழே பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த லைட்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நான் ரெகுலராக அங்கே வருவேன். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நான் லேக்குக்கிட்ட வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர், அவர் விண்டேஜ் கலெக்ஷன் பேர் சொல்லிடுங்க. சுரேஷ். அவர் பாருங்க நிறைய வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்மளெல்லாம் வந்து உஸ்பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது இன்னும் வீட்டில் 4 வண்டி வச்சுருக்காரு. வெஸ்பா வச்சுருக்காரு. நைட்டு மின் விளக்குகள் அலங்காரமாக இருக்குது. கிளம்பும் போது நான் அண்ணன் கட்டெல்லாம் டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் சார் அவர் வந்துட்டு நம்ம ஒட்டி பிடிச்சிருக்கோம் வந்து அந்த டீ கடை ஓனர். தேங்க்யூ. ஃபைனலாக நான் ஏற்காடு பொம்முடி வழியாக மேலே ஏறிட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் சேலம் வழியாக வந்தேன். சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடல் இருக்குது. அந்த திடலில் வந்து பார்த்திங்கனாக்கா பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அந்த பொருட்காட்சியினுடைய அழகிய தோற்றம் இதில் பார்த்திங்கனாக்கா இது வந்து பெங்களூரில் இருக்க லலித் மஹால் மாரியே ஃப்ரண்ட்டில் செட்டப் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. முத்து படத்தில் கூட இந்த ஃப்ரண்ட்டு லுக் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனோசர்லாம் வச்சுருக்காங்க. அது போடுற மாரி சவுண்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இதில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை, அப்புறம் இன்னும் நிறையா உள்ளுக்குள்ளார நான் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் நான் வெளியிலிருந்தே நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு எல்லோ கலர் லைட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ரோட்டில் போகும்போதே உள்ற பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு. ராட்டினத்தூரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் அதனுடைய லைட்டிங் செட்டப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு
நான் அப்புறம் ராசிபுரம் புறப்பட்டு வந்தேன். தயவு செஞ்சு என் சேனலுக்கு கொஞ்சம்